ஹைடா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஃபாரெக்ஸில் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா மெட்டாட்ரேடர் 5. மெட்டாட்ரேடர் 5னா ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம். அதாவது நம்ம ஒரு புரோக்கரேஜை ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் மெட்டாட்ரேடர் 5ல கனெக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுவோம். அதில் வெறும் பை அண்ட் செல் பண்ணுற ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குன்னு நிறையா பேர் நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதை தாண்டி பை ஸ்டாப், செல் ஸ்டாப், பை லிமிட், செல் லிமிட் சொல்லிட்டு மல்டிபிள் ஆப்ஷன் இருக்குது. அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோ நான் சொல்கிறேன். இப்போ இங்கே மார்க்கெட் பையிங்கில் இருக்குது. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பை பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே லாட் சைஸ் நம்ம மல்டிபிள் லாட் சைஸ் எவ்வளோ வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 0.01, 02 வாட் எவர் இட் இஸ். நம்மளுடைய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி இப்போ நான் எக்ஸாம்பிள் மார்க்கெட் பை இருக்குது அப்படின்னா நான் பை பண்ணுறேன் அப்படின்னா மார்க்கெட்டில் எக்ஸிக்யூட் ஆயிரும். இப்போ இதோடைய எஸ்எல் ஸ்டாப் லாஸ் நம்ம வந்து கீழே வைக்கிறோம், டார்கெட் ஸ்விங் ஹையில் வைக்கிறோம். இப்போ இந்த இடத்துல இங்கேருந்து மார்க்கெட் போய் ஒன்று எஸ்எல் அடிக்கலாம், இல்லை டார்கெட் அடிக்கலாம். இது பை. இதை நமக்கு தேவையில்லை, ஓகே நான் வந்து ராங் ட்ரேட் எடுத்துட்டேன், இல்லை நான் க்ளோஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா நம்ம இங்கே க்ளோஸ் பை கொடுத்தோன்னா க்ளோஸ் ஆயிரும். அதுவே மார்க்கெட் செல் ஆக போகுதுன்னா அதே தான் வைஸ் வர்ஸா அதே மாதிரி நம்ம செல்லுக்கான ஆப்ஷன் நம்ம கொடுக்க போகிறோம். பட் இதில் தெரியாத விஷயம் என்னென்னா இதில் பை லிமிட் செல் லிமிட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் இங்கே எனக்கு மார்க்கெட் இந்த ஓபி இல்லை இந்த ஓபிக்கு வந்துட்டு எனக்கு மார்க்கெட் பை ஆக போகுது அப்படின்னு எனக்கு தெரியுதுன்னா நான் பை லிமிட்ன்ற ஒரு ஆப்ஷன் போட முடியும். அப்போ எஸ்எல் இங்கே பிளேஸ் பண்ண முடியும், டார்கெட் இந்த ஹையில் வைக்கிறேன். அப்போ நான் எனக்கு மார்க்கெட் இங்கே இருக்கும்போது எனக்கு என்ட்ரி எக்ஸிக்யூட் ஆகாது. எப்போ எனக்கு என்ட்ரி எக்ஸிக்யூட் ஆகும்னா பை லிமிட்ன்ற ஆப்ஷனுக்கு வந்ததுக்கப்புறம் 4146.29 அந்த பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் வந்ததுக்கப்புறம் அங்கே எனக்கு பை ட்ரிகர் ஆகும். பை ட்ரிகர் ஆகி வாட் எவர் இஸ் எஸ்எல்னா எஸ்எல், டார்கெட்னா டார்கெட்டுக்கு போகும். அதே தான் நம்ம இங்கே செல் லிமிட் வைக்க முடியும். செல் லிமிட்டும் அதே ஆப்ஷன் தான். செல் எனக்கு வந்துட்டு இந்த ஹைக்கு வந்ததுக்கப்புறம் செல் பண்ணணும், நான் இங்கே டைரெக்டாக செல் பண்ண போகிறது இல்லை அப்படின்றப்ப இந்த இடத்துல செல் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். எஸ்எல் அதுக்கு மேலேயே ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். நம்மளோட டார்கெட் பாயிண்ட் கீழே இந்த லோ வைக்கிறேன். அப்போ இந்த இடத்துல நான் வச்சுட்டு பிளேஸ் செல் லிமிட் கொடுத்துட்டு அப்படின்னா எனக்கு பிளேஸ் ஆயிரும், எனக்கு என்ட்ரி எக்ஸிக்யூட் ஆகாது. அப்போ அந்த ப்ரைஸுக்கு மார்க்கெட் போனதுக்கப்புறம் தான் எனக்கு செல் ஆக போகுது, இல்லை அந்த ப்ரைஸுக்கு மார்க்கெட் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு பை ஆக போகுது. ஸோ இதுதான் பை லிமிட் செல் லிமிட். இப்போ எனக்கு இது தேவையில்லை அப்படின்னா நம்ம கேன்சல் பண்ணிடலாம், டெலிட் கொடுத்துட்டோம் அப்படின்னா கேன்சல் ஆயிரும். இப்போ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பை ஸ்டாப் செல் ஸ்டாப்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது மோஸ்ட்லி நம்ம எந்த டைமில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ஒரு நியூஸ் டைமில் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள் பை ஸ்டாப் அப்படின்னு நான் வைக்கிறேன்னா மார்க்கெட் இந்த இடத்துல பிளேஸ் ஆகும், இதுக்கான எஸ்எல் நான் இங்கே பிளேஸ் பண்ணுறேன், டார்கெட் பாயிண்ட் மேலே பிளேஸ் பண்ணுறேன் அப்படின்னா இது எதுக்கு, இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றப்ப மார்க்கெட் மேலே போகும்போது, அதாவது நியூஸ் டைமில் நமக்கு வந்துட்டு சடன் மூவ்மெண்ட் ஒரு 200 to 300 பிப்ஸ் மார்க்கெட் மேலே ஆர் கீழே அடிக்கும், நமக்கே தெரியும். பட் அது பாசிட்டிவான நியூஸாக இருந்தால் என்ன நடக்கும், நெகட்டிவான நியூஸாக இருந்தால் என்ன நடக்கும்னு தெரியும். அப்போ எக்ஸாம்பிள் மார்க்கெட் வந்துட்டு எனக்கு வந்துட்டு பை ஆக போகுதுன்னு தெரியுது, பட் நான் கரண்ட் ப்ரைஸில் மார்க்கெட்டில் பை பண்ணுறேன் அப்படின்னா சடனாக ஒரு 20 பிப்ஸோ இல்லை 200 பிப்ஸோ இல்லை 100 பிப்ஸோ கீழே வந்துச்சு அப்படின்னா எனக்கு லாஸ் ஆகும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், பை ஸ்டாப்னு ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணுறேன். அப்படி பை ஸ்டாப்னு ஆப்ஷன் யூஸ் பண்ணும்போது எனக்கு 4179.50 தான் எனக்கு பையே எக்ஸிக்யூட் ஆகும் மார்க்கெட் சடனாக மேலே போகும்போது. அப்போ எக்ஸிக்யூட் ஆகி என் டார்கெட் பாயிண்ட் எங்கே வச்சுருக்கேன், 4198. அப்போ அந்த இடத்துல எனக்கு டிபி அடிக்கும். ஸோ இதுதான் பை ஸ்டாப்புக்கான ஒரு விஷயம். எஸ்எல் நான் பிளேஸ் பண்ணியிருக்கேன். அதே தான் வைஸ் வர்ஸா செல் ஸ்டாப்புக்கும். இப்போ செல் ஸ்டாப் அப்படின்னா நம்ம டைரெக்டாக வந்து செல் எடுக்க போகிறது இல்லை, நம்ம ஒரு பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த இடத்துல நான் வந்துட்டு கீழே ஃபிக்ஸ் பண்ணுறேன். அப்போ இதுக்கு கீழே மார்க்கெட் வந்தால் எனக்கு செல் ட்ரிகர் ஆயிரும். அப்போ அது கீழே மார்க்கெட் வந்து ட்ரிகர் ஆகி அப்படியே கீழே போக ஆரம்பிச்சதுன்னா எனக்கு டார்கெட் டிபி அடிக்கும். இல்லை எனக்கு அதுக்கு கீழே மார்க்கெட் ட்ரிகர் ஆகலை, எனக்கு வந்து அங்கேயே தான் இருக்குது அப்படின்னா நமக்கு இந்த என்ட்ரி எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ இதே தான் நமக்கு டார்கெட் வைக்கிறோம் அப்படின்னா டிபி ப்ரைஸ் செல் ஸ்டாப். அப்போ செல் ஸ்டாப்ன்றப்ப இந்த ப்ரைஸ் இந்த இடத்துக்கு இந்த பொசிஷனுக்கு நமக்கு கீழே வந்ததுக்கப்புறம் 4160க்கு கீழே வந்ததுக்கப்புறம் தான் அந்த என்ட்ரி ட்ரிகர் ஆகும். கீழே வரல அப்படின்னா அந்த என்ட்ரி ட்ரிகர் ஆகாது. ஸோ இந்த ஆப்ஷன்லாம் நம்ம யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ட்ரேட்ஸ் எடுப்போம். வெறும் பை ஆர் செல்லை மட்டும் நம்ம யூஸ் பண்ண போதும். பை லிமிட் யூஸ் பண்ணுவோம், செல் லிமிட் யூஸ் பண்ணுவோம். பை ஸ்டாப் செல் ஸ்டாப்ன்றது மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம நியூஸ் டைமில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் தான் மெட்டாட்ரேடர் 5ல நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கான ரிப்ளை வீடியோவும் போடுறேன்.